வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம ஆரமோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம் கொள்ள போகலாம். இதில் உங்கள் 2 பேருக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ. உங்களுக்கும் ஆரம்க்கும் மேரேஜ் ஆகி 1 month தான் ஆச்சு. ஃபோர்ஸ்டு மேரேஜ். அப்போ நம்ம ட்ரீம் கொள்ள போயிடலாமா? வாங்க போகலாம். இப்போ நீங்கள் உங்கள் சோஃபாவில் தான் உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்ருக்கீங்க. ஆரமும் உள்ள வரா. வயன், சாப்பிட்டியா? ம் ஏன் ஃபோன் பண்ணா எடுக்கல? வயன், ஏதாவது பேசு. நான் ஃபோன் பண்ணேன், ஏன் எடுக்கல? நான் ஏன் எடுக்கணும்? நான் பயந்து பயந்து போய் ஓடி வந்தேன். பயந்தா? எதுக்கு பயந்து ஓடி வந்தீங்க? ஒன்றும் இல்லை, நான் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன். ஆரமும் அவனோட ரூம்க்கு போயிடுறான். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறா. ஹலோ வயன். வயன், ஆர் யூ ஓகே? நான் ஓகேவா தாண்டி இருக்கேன். ஏன், என்னாச்சு? நான் பயந்தே போயிட்டேன் வயன். என்னடி சொல்கிற? நீ பயந்து போகிற மாதிரி என்னாச்சு? வயன், உனக்கு அப்போ தெரியாதா? என்ன என்ன எனக்கு தெரியணும்? வயன், உங்கள் ஏரியாவில் ஒரு வீட்டில் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னு ஃபோன் பண்ணாங்க. அது ஒரு வேளை நீயா இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் பதறி அடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன். நான் நல்லா இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுல, ஃபோனை வை. ஏன் வயன் இப்படிலாம் பேசுகிற? உன் மேலே அக்கறைப்பட்டு தானே கேட்குறோம். நீங்கள் பண்ண அக்கறையெல்லாம் போதும். இப்போது நான் நல்லா இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணேன். நான் நல்லா சேஃபாக தான் இருக்கேன். என் வீட்டில் இல்லை, என் ஏரியாவில் வேறு எங்கேயோ. அது எந்த வீடுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. அப்போது இன்னொரு ஃபோன் ரிங் ஆகுது. யாரோட ஃபோனு? ஆரமோடதா? வேண்டாம். நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணாமல் அங்கேயே வச்சிடுறீங்க. கண்டினியூவாக ஃபோன் வந்துட்டே இருக்கு. நீங்கள் டக்குன்னு அட்டன் பண்ணி உங்கள் காதில் வைக்கிறீங்க. ஹலோ சார். சார், எங்கே இருக்கீங்க? சார் சார் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் சார். சார், ஏன் சார் பாதியிலே விட்டுட்டு போனீங்க? ஹலோ மேடம், நீங்கள் மிஸ்ஸஸ் நம்ஜூன் தானே? ஆமாம். நீங்கள்? மேம், நான் சாரோட மேனேஜர் பேசுகிறேன். இப்போ என்ன ஆச்சு? ஒரு மீட்டிங் தானே, அதுக்கு எதுக்கு இவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை மேம், ரீசெண்ட் டேஸில் கம்பெனி ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு. இந்த ஒரு மீட்டிங், இவங்களோட டைப் கிடச்சா கம்பெனி கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வந்துடும். இப்போது எல்லாருமே இங்கே இருக்கோம், சார் மட்டும் இல்லை. இப்போ என்ன, கம்பெனி லாஸில் போகுது, இந்த டைப் கிடச்சா கம்பெனி நல்ல நிலைமைக்கு வந்துடும். இந்த நேரத்தில் சார் வேறு ஏதோ வேலைன்னு ஓடி வந்துட்டார். இப்போ நீங்கள்லாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அவ்வளோதானே? ஆமாம் மேம். இதுக்கு எதுக்கு இவ்வளோ பதற? அவர் குளிச்சிட்ருக்காரு, வந்தானே ஃபோன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஃபோனை கட் பண்ணி அந்த டேபிள்லேயே போட்டுடுறீங்க. ஆரம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வரான். உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. யார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, ஓகே. ஆரமும் ஃபோன் எடுத்து அவனோட மேனேஜருக்கு கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். சார், என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க? இப்படியே போச்சுன்னா கம்பெனி இழுத்து சாத்த வேண்டியதான் சார். இந்த கம்பெனி உங்களோட ட்ரீம் இல்லை சார். ஏன் சார் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லை, எனக்கு புரியுது, ஏன் தப்பு தான். நான் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக பிளான் யோசிக்கிறேன். சார், என்ன சார் இது? ஆன்லைன் மீட்டிங்லாம் கேட்டேன் சார், அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆல்டர்னேட்டிவாக நான் வேறு ஏதாவது யோசிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான், ஃபோனை வைங்க. சார், என்ன சார்? இன்னும் 3 monthதாக யாருக்கும் சேல்ரி கூட கொடுக்கல சார். ஸ்டாஃப் எல்லாம் ரிசைன் பண்ணுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் தான் கெஞ்சி, ப்ளீஸ் சார், ப்ளீஸ் கிளம்பி வாங்கலேன், நம்ம லேட் ஆகிடுச்சுன்னு கூட சொல்லிக்கலாம் சார், ஏதாவது எக்ஸ்கியூஸ். ஆரம் திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் டிவியை மட்டும்தான் பார்த்துட்ருக்கீங்க. என்னால் இந்த டைமில் வர முடியாது. ஏன் சார்? இல்லை, நாங்கள் தங்கியிருக்க ஏரியாவில் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. என்னால் என் ஒய்ஃபை அப்படியே விட்டுட்டு வர முடியாது. இந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்னு ஆரமும் டக்குன்னு அவன் ஃபோனை கட் பண்ணிடுறான். அவன் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு டக்குன்னு ஜென்க்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ ஜென், சொல்லுடா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீ ஃப்ரீயாக இருக்கியா? சொல்லு, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தல்ல ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணணும்னு. ஆமாம், ஏன், என்னாச்சு? இல்லை, நான் என் கம்பெனியை சேல்ஸ் பண்ணிடலான்ட்ருக்கேன்.
உனக்கு ஓகேனா நீ என் கம்பெனியே வாங்கிக்கோ ஜென். உனக்கு கஷ்டம் இருக்காது. அறம் என்ன பேசிகிட்டு இருக்க? ஜென் ப்ளீஸ், 3 மந்த்தாக சேல்ரி கூட கொடுக்கல ஜென். காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய இடத்துல கடன் வேற வாங்கிட்டேன். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீ என் கம்பெனியை வாங்கினா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அறம் அது என்னோட ட்ரீம் தான் ஜென், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இப்போ எனக்கு வேறு வழி இல்லை ஜென், ப்ளீஸ். ஓகே அறம், அப்போ நம்ம நாளைக்கு டாக்குமெண்ட்ஸை வச்சு பேசிக்கலாம். அறம் சொல்லு ஜென். நான் உனக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் இப்போவே அனுப்பி விடுறேன். எல்லாருக்கும் சேலரியை போட்டு விட்டுரு. தேங்க்யூ ஜென். பரவாயில்லடா. ஆரமோ இப்போ உங்கள் பக்கத்தில் வந்து உட்காரா வயன். வயன், இப்போயாச்சும் அதாவது பேசு வயன். எனக்கு யார்கிட்டையாவது பேசி எனக்கு இதுதான் கஷ்டம்னு சொல்லணும் வயன். ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. இப்படியெல்லாம் இல்லை என் லைஃப். என்ன பிரச்சனையாச்சு? அது வயன், என் கம்பெனி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. நல்ல லாபம், எல்லாமே ஹாப்பியாக அப்படி தான் இருந்துச்சு. நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் வயன். எனக்கு அவளை அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. அவளை லவ் பண்ணி என் பேரண்ட்ஸ் கிட்ட கன்வின்ஸ் பண்ணி அவள் பேரண்ட்ஸ் கிட்ட பேச சொல்லி அது ஒரு மேரேஜாக நான் நடத்தி முடிச்சிட்டேன். அந்த டேலேருந்து அவன் என்கிட்ட பேசினது கூட இல்லை. ஆனால் அவன் ஆசைப்பட்டா வயன், பெரிய அரண்மனையில் வாழணும், கல்யாணம் இந்த உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி நடக்கணும்னு. நீ நம்ப மாட்ட வயன், நான் அவள் நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கல்யாணத்தை 300 கோடி செலவு பண்ணி நடத்தினேன். இந்த உலகமே பேசிச்சு வயன். எல்லாருமே சந்தோஷமாக தான் இருந்தாங்க, எக்ஸப்ட் அவளுக்கு நான் போட்ட எஃபர்ட்ஸ் அது கொஞ்சம் கூட தெரியல. என்ன காசு இருக்குன்னு பந்தா பண்ணுறியா அப்படின்ட்டா. அப்புறம் அதுவே நிறைய கடன் ஆயிடுச்சு வயன். என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல. ஆனால் அப்போவுமே அவள் ஒரு அரண்மனையில் தானே வாழணும்னு நினச்சா. இது கொஞ்சம் சின்ன வீடாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னோடய ஷேர்ஸ் எல்லாம் சேல் பண்ணிட்டேன் வயன். சேல் பண்ணி ஒரு பெரிய அரண்மனை வாங்கிட்டேன். அவளை என் அரண்மனைக்கு ராணியாகவும் ஆக்கிட்டேன். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இப்போ நான் பிச்சைக்காரன் ஆகிடுவேன் போல். நீங்கள் ஆரம்ப திரும்பி பார்க்குறீங்க அரம். இல்லை வயன், இப்போ கூட நீ எல்லாத்தையும் சொல்லி காட்டுறான்னு நினப்ப. இத்தனை நாளில் ஆரம் அப்படின்னு நீ ஒரு தடவை கூப்பிட்ற மாட்டியான்னு ஏங்கியிருக்கேன் வயன். ஒரே ஒரு தடவை. உனக்கு ஏன் வயன் என்னை பிடிக்கவே இல்லை? பிடிக்கலான்லாம் இல்லை, நான் ஒரு பர்சனை லவ் பண்ணுறேன். இப்போ இல்லை, ஸ்கூல் டேஸ்லேருந்து எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. என்னை அப்படி பார்த்துக்கிட்டான். நானும் அவனும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். அவ்வளோ லவ் கொடுத்தான், என் கூடவே இருப்பான். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சாரு. ஆனால் ஒரு நாள் என் அப்பா என்னை நீ இவரை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னா, ஒரு ராஜா ராணிக்கு கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும், அந்த நாடே கொண்டாடும்ல, அப்படி தான் எல்லாருமே கொண்டாடினாங்க. எங்கள் கல்யாணம் அவ்வளோ அவ்வளோ ஸ்பெஷலாக நடந்துச்சு. என்னோடய ட்ரெஸ்ஸு மட்டுமே கிட்டத்தட்ட 1.5 crores. என்னோடய மேக்கப் அவ்வளோ அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ண பர்சனுக்கு ஒரு வார்த்தை உனக்கு என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்கணும்னு தோணலை. நான் அவரோட இருக்கவே விருப்பம் இல்லைன்னு சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் அவர் நீ அரண்மனைக்கு கோயினா இருக்கணும்னு இங்கே கூட்டிகிட்டு வராரு. எல்லாமே நான் அவர்கிட்ட எனக்கு பண்ணுங்கன்னு நான் கேட்கல, எல்லாமே பண்ணிவிட்டு இப்போது நான் உனக்காக இவ்வளோ பண்ணேன், ஆனால் நீ ஏன் என்னை ஏற்றுக்க மாட்டேன்றன்னு கேட்குறாரு. நான் என்ன பதில் சொல்லணும் ஆரம்? இப்போது உனக்கு இந்த கடன்லேருந்தெல்லாம் ரிலீவ் ஆகணும்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றியா? ஆரமோட ஐஸ்லேருந்து டிவோர்ஸ் ஃப்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு. வயன் ப்ளீஸ், ஆரம் ப்ளீஸ் ப்ளீஸ் ஆரம், என்னால் முடியல. தினம் தினம் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுற அதை பார்த்துட்டும் என்னால் ஒன்றும் கஷ்டப்படுத்த முடியல. ஆனால் என்னால் ஒன்று லவ் பண்ணவும் முடியல.
நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஆரம் உங்ககிட்ட வரான். ஆரம் சொல்லு வயன், உனக்கு என்னை பார்த்த உடனே பிடிச்சிச்சுல்ல? ம், எனக்காக இவ்வளோ பண்ணணும்னு தோணுச்சல்ல? நான் உன்கிட்ட கேட்காத எல்லா விஷயமும் நீ எனக்காக பண்ணல. இப்போ நான் உன்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்குறேன், எனக்காக பண்ணுறியா? என்ன வேணும் வயன்? எனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு ஆரம், நான் போயிடுறேன். வயன் திரும்பி திரும்பி அதை சொல்லாத வயன், என்னால் முடியல ஆரம். எல்லாரும் என்னதான் ப்ளேம் பண்ணுறாங்க. எக்காவது ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அழுதா, உனக்கு என்னடி அவ்வளோ பெரிய கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிட்ட, சந்தோஷமாக தானே இருக்க போகிற, எதுக்கு தேவையில்லாமல் ட்ராமா க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆரம், வாழ்கிறதுக்கு காசு மட்டும் போதுமா? லவ் வேணும் இல்லை? அது நமக்குள்ளே கொஞ்சம் கூட இல்லை ஆரம். நீங்கள் கண்டினியூவாக அழுதுகிட்டே இருக்கீங்க. ஆரம்னால அதை பார்க்கவே முடியல. அவன் அங்கேருந்து எந்திரிச்சு போக போகிறான். ஆரம், வயன், எனக்கு தெரியும் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட எதுக்காகன்னு. இப்போ நான் உனக்கு அதை கொடுத்துட்டா என்ன விட்டுருவி ஆரம்? ஆரம் ஸ்லோவாக திரும்பி உங்களை பார்க்குறான். வயன், என்ன சொல்கிற நீ? நீங்கள் ஸ்லோவாக உங்களோட ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆரமோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு. காலையில் என்னை விட்டுரு ஆரம் அப்படின்னு உங்கள் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணி நீங்கள் ஃப்ளோரில் போடுறீங்க. ஆரம் ஓடி வந்து உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவனோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ ஆரமோட மைண்டுக்குள்ளே, அவ்வளோதான் நினச்சிட்டியா வயன்? அவ்வளோதானே என்னோட லவ்? இதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு நினச்சியா வயன்? இவ்வளோதானா? இவ்வளோதானா? அவன் ஸ்லோவா உங்களை விட்டு தள்ளி போகிறான். வயன், ஷர்ட் எடுத்து போட்டுக்கோ, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு, நான் போய் தூங்குறேன். ஆரம், வயன், போய் தூங்கு. ஆரம், எனக்கு டிவோர்ஸ் வேணும், நீ என்னை எடுத்துக்கோ, காலையில் விட்டுடு. இது கேட்க கேட்க ஆரம்க்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்க. நீங்கள் அழுதுகிட்டே அந்த சோஃபாவில் படுக்கிறீங்க. ஆரம் உங்கள் மேலே வந்து ஹோவர் ஆகுறான். வயன், ஐ லவ் யூ டி. ஒரு தடவை என்னை பார்த்து சொல்லுடி. நீங்கள் எதுவுமே பேசலை. ஆரம் உங்களோட லிப்ஸில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பட் அவனோட ஐஸில் இருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு. உங்களால் அவனோட டியர்ஸை உங்கள் சீக்ஸில் ஃபீல் பண்ண முடியுது. வயன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம் வயன், எனக்கு நீ தான் வேணும் வயன், எதுவுமே வேண்டாண்டி அப்படின்னு அவன் எழுந்து உட்காரான். அப்போ உங்களுக்கு இது வேண்டாமா? எனக்கு இது வேண்டாம். அப்போ எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டிங்களா? வயன், உனக்கு வேணுன்றது டிவோர்ஸ் தானே, நான் கொடுத்துட்றேன், ப்ளீஸ் என்னை கொல்லாத ப்ளீஸ் அப்படின்னு அவள் அழுதுகிட்டே அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். நீங்களும் அழுதுகிட்டே உங்கள் ரூமுக்கு போயிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி வெளியே வரீங்க. ஆரம் சோஃபாவில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். வயன், இங்கே வந்து உட்காரு. ஏன் ஆரம்? இங்கே வந்து உட்காரு வயன். நீங்களும் அவன் பக்கத்தில் போய் உட்காருங்க. வயன், நீ இது வரைக்கும் என்கிட்ட வாயை திறந்து இது வேணும் அது வேணும்னு கேட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீ என்கிட்ட ஒன்று கேட்டிருக்க, என்னால் இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அவன் ஒரு பேப்பர் எடுத்து அந்த டேபிள் மேலே வைக்கிறான். தேங்க்யூ ஆரம். அவன் திரும்பி உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்கள் ஷர்ட்டை அவன் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்கள் ஐஸில் இருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ உனக்கு இது வேண்டான்னா நீ என்னை ஸ்டாப் பண்ணலாம். நீங்கள் எதுவுமே பேசாமல் அந்த சோஃபாவில் படுக்கிறீங்க. ஆரமும் உங்கள் மேலே ஹோவர் ஆகுறான். இப்போ உங்கள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக ஃப்ளோரில் போய் விழுகுது.
ஆரம் உங்களை அவ்வளோ சாஃப்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் எந்த மொமெண்ட்டுமே இல்லாமல் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. நீங்கள் அவனை ஃபீல் பண்ணுறீங்க. வயன் கேன் ஐ உங்கள் உடம்பு ஃபுல்லாக அவன் கிஸ் பண்ணிகிட்ருக்கான் வித் டியரி ஐஸ். அவனோட ஒவ்வொரு ட்ராப் டியர்ஸும் உங்கள் மேலே தான் இருக்கு. அவன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உங்களை விட்டு தள்ளி போகிறான். நீங்கள் எழுந்து உட்காருங்க. வயன், உனக்கு எப்பயாச்சும் ஆரம் ஆரம் மட்டும்தான் நமக்கு கரெக்டான பர்சன் அப்படின்னு தோணுச்சுன்னா என்கிட்ட ஓடி வந்துருவயன். நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் அப்படின்னு அவன் திரும்பி உட்காந்துக்கிறான். உங்கள் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டுட்ருக்கீங்க அழுதுகிட்டே. வயன், நீ போகிறதனால பார்க்க முடியாது, ஸோ நீ கிளம்பு வயன் அப்படின்னு அவன் டக்குன்னு ஓடி போய் அவன் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிக்கிறான். என்ன பண்ணி வச்சிருக்காரு? அவன் உன்னை பற்றி என்ன நினச்சிருப்பா? இவ்வளோ நாள் நல்லா தானடா இருந்த, இப்போ கடைசி நேரம் ஏதோ ஒரு சான்ஸ், ஏதோ ஒரு நிலைமையில நீ தான் ஆரம் எனக்கு உன்னை விட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட மாட்டலாம். ஐயோ. ஆரம் ஈவினிங் தான் வெளியே வந்து பார்க்குறான். அந்த வீட்டில் நீங்கள் இல்லை. ஆரம்க்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அப்போ ஜென்கிட்ட இருந்து ஃபோன் வருது. ஹலோ ஆரம். சொல்லு ஜென். டேய், இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எங்கடா போயிட்ட? ஃபோன் கூட அட்டன் பண்ண மாட்டேன்ற. அது அது வந்து நான் மறந்துட்டேன். சரி, நான் கிளம்பி வரேன். கிளம்பி வரியா? இதுக்கு மேலேயா? இப்போ அந்த கம்பெனியை ரெக்கவர் பண்ணணும், பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை ஜென், பரவாயில்ல. டேய், நீ என் ஃப்ரெண்டுடா. நீ இருந்த நிலமையில நான் ஏதோ அவசரத்தில் ஓகே சொல்லிட்டேன். உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் புரியுது நீ எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்க. இப்போ உன் கம்பெனியை விட்டுட்டு அப்படியே போயிடுறன்ற. நான் உன் கம்பெனியை வாங்கி சந்தோஷமாக இருக்க முடியும்னு நினைக்கிறியா? நீ எல்லாத்தையும் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ண, திரும்பி லைஃப்பை ஹாப்பியாக லிவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண. ஃபர்ஸ்ட் எப்படி இருப்பான் ஆரம், எதை பற்றியும் யோசிக்காம அவன் பிஸ்னஸ் மட்டும்தானு. அப்படி வா. உனக்கும் வயனுக்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சா? என்ன ஜென்? இல்லை, ரேச்சல் ஃபோன் பண்ணியிருந்தா. அவள் தான் சொன்னா வயன் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்ததா. எதுக்குடா நீ அவளை டிவோர்ஸ் பண்ண? அவள் தான் ஜென் கேட்டா, நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு ஆரமும் ஃபோனை கட் பண்ணிடுறான். ஆரமோட டேஸ் இப்படி தான் க்ராஸ் ஆகுது. இப்படியே ஒரு 1 மந்த் ஓடி போயிருக்கோம். இப்போது ஆரம் அவனோட கம்பெனியை கொஞ்சம் கொஞ்சமாக பழைய நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். இந்த டைமில் ஜியோ ஆரமோட கம்பெனிக்குள்ளே என்ட்ரு ஆகுறான். ஆரமோட மேனேஜரும் ஆரம் கிட்ட வரான். சார், என்னாச்சு? சார், ஜங் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ வந்திருக்காரு, உங்களை மீட் பண்ணணுமா? சரி, வர சொல்லு. ஜியோ ஒரு பிரைட்டான ஸ்மைலோட ஆரமோட கேபின்குள்ளே வரான். ஆரம், நான் உட்காரலாமா? உட்காருங்க. என்னோட பேர் ஜிஹோப், ஜங் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ. நம்ஜூன், கிம் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ. எல்லாம் தெரியாமல் தான் நான் இங்கே வரல. ஆக்சுவலி நான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். சொல்லுங்கள், என்ன விஷயம்? இது என்னோடய வெட்டிங் கார்டு. நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே என்னோடய மேரேஜ், மறக்காமல் வந்துடுங்க. இது சொல்லவா நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தீங்க? ஆமாம், வெட்டிங்க்கு எல்லாருக்கும் போய் சொல்கிறது தானே முறை. ஆரமும் அந்த வெட்டிங் கார்டு எடுத்து பார்க்குறான். அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்கு. என்ன ஆரம், ஷாக் ஆயிட்டியா? இதுக்கு தான் நான் நேரில் வந்தேன். மேனேஜர் சார், கொஞ்ச நேரம் வெளியே இருக்கீங்களா? அவங்களும் அங்கேருந்து போயிருப்பாங்க. சொல்லுங்க ஜியோ, நீ வயனை லவ் பண்ணுறியா என்ன? அவனோட ஒய்ஃப். நான் எப்படி லவ் பண்ணாமல் இருப்பேன்? ஒய்ஃபா? எக்ஸ் ஒய்ஃப். ஆமாதான், ஆனால் நான் இன்னும் என் வயனை மறக்கலை. நான் இங்கே எதுக்கு வந்தேன்னா, உன் எக்ஸை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு உன்கிட்ட பெருமை பீத்தல. ஆரம்,
சொல்லுங்க ஜியோப். நீ இன்னும் வயனை லவ் பண்ணுறியா என்ன? ம். நீ ஏன் அவளை விட்டு மூவ் ஆன் ஆகவே இல்லை? வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல? எனக்கு தோணலை. என் லைஃப்பில் வந்த ஃபர்ஸ்ட் அவ தான், லாஸ்ட்டும் அவ தான். நீ எப்படி நெக்ஸ்ட் வீக் வெட்னஸ்டே என்னோட மேரேஜ்க்கு வரியா, இல்லை உன்னோட ஒய்ஃப் இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அங்கே போறியா? ஜோப் என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறேன்னா, அவ என்னோட வயனாக தான் இருந்தா. எப்போ? உன்னை மேரேஜ் பண்ணுற வரைக்கும். நான் என்ன அவ்வளோ கேவலமானவனாடா உன்னையும் அவளையும் பிரித்து அவளை அப்படியே தூக்கிட்டு போகிறதுக்கு? இந்த வெட்டிங் கார்டு நான் சும்மா தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு அவள் அதை எடுத்து கிழிச்சு போடுறான். அவள் திருப்பி என்கிட்ட வரும்போதே அவளை ஏற்றுக்கிற மனசு எனக்கு இல்லை. ஏன்னா அவள் என்னோட லவராக வரல, ஆரமோட ஒய்ஃபாக தான் என்கிட்ட வந்தா. என்னை பேரண்ட்ஸ்லாம் ஃபோர்ஸ் பண்ணி பரவாயில்லவா என்னை ஏற்றுக்கோ. ஓகே, ஏற்றுக்கிட்டாச்சு. கல்யாணம் வரைக்கும் போயாச்சு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சாச்சு. அடுத்த வாரம் கல்யாணம். ஃபுல்லாக பேசி முடிச்சதுக்கப்புறம் வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஆரமோட ஐஸில் இருந்து டியர்ஸ் ஃப்ளோ ஆகுது. வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு இன்றைக்கி மார்னிங் தான் கன்ஃபார்ம் ஆச்சு. வீட்டில் இருக்க எல்லாரும் அவளை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ, அபார்ட் பண்ணு, நெக்ஸ்ட் வீக் வெட்டிங் இருக்கு, எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க. நானும் அவளை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கேன். எப்படி ஆரம்? நீ போனால் செக்கப்பு, நான் போனால் அபார்ஷன். ஆரம் எதுவுமே பேசாமல் அந்த ரூமை விட்டு ஓடுறான். அதுக்கப்புறம் நடந்துச்சு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டெஸ்கிரோ. டாடா, பை பாய்.